நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க. குழந்தைகள் வந்துட்டு எந்த ஒரு கம்பெனி அணுகுனாங்கன்னா, எந்த டாய் எடுத்துட்டு போலாங்கிறது அவங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு கன்ஃப்யூஸ் ஆயிருவாங்க. ஸோ இந்த டாய் ஃபேக்டரிக்குள்ள நம்ம வந்திருக்கோம். இந்த டாய் வந்து எப்படி வந்து மேனுஃபேக்சரிங் பண்றாங்க? இந்த டாய் வந்து என்னென்ன மாதிரியான விளையாட்டு அம்சங்களை உருவாக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் உங்க பேரு, உங்களை பத்தி ஒரு அறிமுகம். என் பேர் ஆனந்துங்க சார். நாங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கோயில்பாளையத்தில் ஃப்ளைன்னு ஒரு பிராண்டில் டாய் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோங்க சார். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ரைடரு, ரைடிங் டாய்ஸு, புஷ்காரு, ஸ்விங் காரு, அந்த மாதிரி டாய்ஸ் இருக்குது. எஜுகேஷனல் டாய்ஸ் இருக்குது, மாண்டிசரி ஆக்டிவிட்டி டாய்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பீச் சைக்கிள் வெஹிக்கிள்ஸ் இருக்குது. எல்லாமே அவங்க ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சார் குழந்தைங்களுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் லெவலில் எஜுகேஷனல் டாய்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 8-in-1 ஆக்டிவிட்டி ட்ரையாங்கில் இருக்குங்க சார். இதில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ஆல்ஃபபெட்ஸ் கற்றுக்கலாம், நியூமரிக்ஸ் கற்றுக்கலாம், கலர்ஸ் கற்றுக்கலாம், கவுண்டிங்ஸ் கற்றுக்கலாம், அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன்லாம் சொல்லி தரலாங்க சார். இது சுற்றுறதுனால ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் டெவலப் ஆகும் சார். ஃபர்ஸ்ட் லெவலில் இந்த மாதிரி கலர் ஸ்டார்ட் பண்ணலாங்க சார். இதுக்கப்புறம் பேட்டர்ன் கார்டு கொடுத்துரும், அதில் வர பசில்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண முடியும். டைம் லேர்னிங் சொல்லி தரது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சார். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்லேட் போர்டு வச்சு எழுதி வரைஞ்சி விளாண்டு பழகிக்கலாங்க சார். இதையும் ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒயிட் போர்டாக மாற்றிக்கிட்டோம்னா கலர் அடிச்சு டிராயிங் பண்ணி ஸ்கெச் பண்ணி விளாண்டுட்டு மறுபடியும் அழிச்சிட்டு விளாண்டுக்கலாங்க சார். இது ஒரு நல்ல எஜுகேஷனல் டாயாக இருக்குங்க சார். இதில் பார்த்தீங்கன்னா 3 வெரைட்டி இருக்குங்க. தமிழ் ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது, இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது, ஸ்டேட்ஸ் அண்ட் கேபிட்டல்ஸ் இருக்குதுங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ஃபபெட்ஸு, கலரு அதெல்லாம் கற்றுக்கிட்ட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கலர் ஷார்ட்டிங், பசில் ஷார்ட்டிங் வந்துடுங்க. அதுக்கப்புறம் இதில் டைம் லேர்னிங் சொல்லி கொடுக்கறதுக்கும் தனியாக வெரைட்டியாக கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் இண்டிவிஜுவல் லேர்னிங் செல்ஃப்ஸ் இருக்குங்க சார். இந்த லேர்னிங் செல்ஃப்ஸில் பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷு, ஸ்டேட்ஸ் அண்ட் கேபிட்டல்ஸு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாமே இருக்குங்க சார். ஒரு கிண்டர் கார்டனில் என்னென்னலாம் இருக்கணுமோ அது எல்லாமே இந்த ஒரு லேர்னிங் செல்ஃபில் வந்துடுவாங்க நமக்கு. அது எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நம்மகிட்ட மெமரி செஸ் இருக்குங்க. அதுக்கப்புறம் பெக் போர்டு இருக்குது. ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் டெவலப்மெண்ட்டுக்கு பெக் போர்டு இருக்குங்க சார். இந்த மாதிரி பெக் போர்டை வந்துட்டு க்ரியேட்டிவாக என்ன வேணாலும் டெவலப் பண்ணிக்கலாம். இது மெமரி செஸ்ஸுங்க. மினிமம் 2 பிளேயர், மேக்ஸிமம் 4 பிளேயருக்கு விளாட்லாம். டைஸ் ரோல் பண்ணி காயின் எடுக்கணுங்க சார். தப்பான காயின் இருந்தால் மறுபடியும் உள்ளே வச்சிடணும். இங்கே ரெட் ஆரஞ்சு இருக்குன்னு மெமரி பண்ணிக்கணும். இது பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா நியூமரிக்கல் பர்சன் சொல்லுவோம். குழந்தைங்க வந்துட்டு ஆல்ஃபபெட்ஸு, நியூமரிக்ஸு அது எல்லாமே இந்த இதில் பண்ண முடியுங்க. இந்த மாதிரி ஆல்ஃபபெட்ஸு, நியூமரிக்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த மாதிரி டெம்ப்ளேட் கொடுத்துருவாங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டைம் சார். பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு மாண்டிசரி ஆக்டிவிட்டி. இந்த பீட்ஸை வந்துட்டு இந்த கவரில் கோக்கிறது மூலியமாக ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் டெவலப் ஆகும். கலர் ரெக்கக்னிஷன், கவுண்டிங்ஸு, அதுக்கப்புறம் ஏ மாதிரி வைக்கிறது, பி மாதிரி வைக்கிறது, சி மாதிரி வைக்கிறது, அந்த மாதிரி ஆக்டிவிட்டியெல்லாம் பண்ணலாங்க இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரைட்டிங் போர்டு இருக்குங்க சார். மேக்னெட்டிக் ரைட்டிங் போர்டு. இதில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி எழுதிக்கலாம், மறுபடியும் இதான் அழிச்சிக்கலாம்.